வெல்கம் டு மை சேனல் ரவி பவா அஸ்ட்ரோ டிவி வாழ்வின் அடையாளம். ராயனூர் பி மணிவேல் ஐயா அவர்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்து பலன் எப்படி எடுப்பது என்று பேச உள்ளால் அவரை பேசுமாறு மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியன் இளம்பரை நந்தி மகந்தனை நாண கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேன். அகத்தியர் சோதிட வித்தியாலய அறக்கட்டளை சோதிட கருத்தரங்கம் 6வது மாதம், அதாவதுங்கய்யா மோகனூர் ராதாகிருஷ்ணன் ஐயா கருத்தரங்கம் நடந்துவிடுது. அதாவது இப்போ நான் சொல்ல போது என்னவென்னா, ஒரு எல்லாருமே சோசியர் தான், எல்லாமே சோதிடம் தான், எல்லாமே சோசியர் தான். நம்ம அனைவரும் இப்போ சோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடாது, எல்லாரும் சோதிடர். ஆனால் ஒரு சாதகத்தை பார்க்கும்போது எல்லாரும் பலன் தனித்தனியாக தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிற என்னுடைய கருத்து. என்ன கருத்து அப்படின்னு கேட்டால், எல்லாருமே சோதிடம் தான். ஆனால் ஒரு சாதகத்தை ஒரு நபரிடம் ஒரு சோசியத்தை கொடுத்தா அவருக்கு திசை புத்தி அந்தரம் சூட்சம் என்னமா போயிட்டுருக்கோ அதைத்தான் அவர் கணக்கில் எடுக்கிறார். இப்போ என்னுடைய சாதகத்தை ஒரு சோதியர்கிட்ட கொடுத்தாலுமே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருக்கு என்ன திசை புத்தி ஓடுதோ அதைத்தான் எடுத்து அந்த இடத்தான் அவர் பலனாக பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ எனக்கு லக்கணத்துக்கு லக்கணாதிபதி சொல்லக்கூடாது, லக்கணத்துக்கு 2 கூடவன் யாரோ அவருக்கு என்ன திசை புத்தி ஓடுதோ அதைத்தான் அவங்க எடுத்து 2ஆம் இடத்தை தான் எடுத்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத கணக்கு பார்த்துக்கிட்டேன். ஆனால் அதே நேரத்துக்கு இன்னொருத்தர் வராரு, 8 கூடையும் வராரு. 8 கூடையும் கையில் அந்த சாதத்தை கொடுத்தா அவர் சொல்கிறாரு, அவரோட திசை புத்தி 8ஆம் இடமாக போகும்போது அந்த 8ஆம் இடத்தை தான் அவர் எடுத்து பேசுகிறாரு, அவர் மைண்டில் நிற்குது. இப்போ எல்லாருமே சோசியர் தான். ஒரு சாதத்தை கொடுத்து பல சோசியத்தை பார்த்தாலும் பல பேர் அவங்களுக்கு 2 கூடையும் 4 கூடையும் என்ன திசை புத்தி அந்தரம் சூச்சம் ஓடுதோ அதைத்தான் அவங்க எடுத்து பேசுகிறாங்களா ஒழிஞ்சு, அதாவது இன்றைக்கி என்ன திசை புத்தி ஓடுது அப்படிங்கிறத ஒரு கருத்தில் வரல. அப்போ நான் பல சோசியத்தை போய் பார்த்துக்கிறேன், என்னுடைய சாதத்தை கொடுத்து பார்த்துக்கிறேன். என்னோடதை கொடுத்து பார்த்தோன்னே எனக்கு 2 கூடையும் யாரோ 2 கூடையவன் என் லக்கணத்துக்கு 2 கூடையும் அந்த சாதகர் அந்த 2ஆம் இடம் தனம் குடும்பத்தை எடுத்து எனக்கு பலன் சொல்கிறாரு. அதே நேரத்துக்கு இன்னொருத்தர் 5ஆம் இடம், எனக்கு 5 கூடையவனா பூர்வ புண்ணியாதின்னு சொல்லக்கூடாது, அந்த 5 கூடையவன் லக்கணத்துக்கு 5ஆம் இடம் லக்கணமாக உள்ள ஒரு சோசியர்கிட்ட கொடுத்தா அது அவரோட சாதகத்தில் என்ன திசை புத்தி ஓடுதோ அதைத்தான் பலனாக எடுத்து எனக்கு சொல்கிறாரு. அப்போ எல்லாரும் சோசியர் தான். எல்லாருமே ஒரு சாதகத்தை ஒரே மாதிரி எடுக்கிறது கிடையாது. அவங்கள மைண்டில் என்ன நிற்கிது அப்படின்னா அவங்களுக்கு என்ன திசை புத்தி ஓடுதோ அதைத்தான் மைண்டில் எடுக்கிறாங்க. ஒரு சாதகத்தை கண்ணில் இப்போ எடுத்து பார்த்துன்னு சொல்கிறாங்க. அப்போ 2ஆம் இடம் வேலை செய்தா 3ஆம் இடமா இப்படி தான் பேசுகிறாங்க. சில பேர் மட்டும்தான் திசை புத்தி என்ன போகுது என்ன போயிட்டுருக்குது அப்படிங்கிறத பலன் எடுத்து எனக்கு சொல்கிறாங்க. நான் இது பல சோசியத்தை பார்த்துருக்குறேன், நானும் அனுபவித்து பார்த்து இந்த மாதிரி பார்த்துருக்கு. பரவாயில்ல, எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்கில் அவங்களுக்கு என்ன திசை புத்தி அந்தரம் ஜோசி ஓடுதோ அதை தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற நான் கருத்தில் எடுத்துக்கிட்டு, அதாவதுங்க காலபுருஷனுக்கு 11ஆம் இடங்கிறது கும்பம், அதே நேரத்துக்கு 10ஆம் இடங்கிறது மகரம். நல்லா எல்லா சோசியருக்கு ஒன்று சொல்கிறேங்க, காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் கும்பம், அதே நேரத்துக்கு 10ஆம் இடம் மகரம். அப்போ வெங்கமேட்டில், அதாவது கரூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து, அதாவது வெங்கமேடுன்னு ஒரு ஏரியா, அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சேராட்டோ பஸ்ஸு எல்லாமே போகுது. வெங்கமேடு புளியாமர் ஸ்டாப்பில் இறங்கி ஒரு 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா 30 அடி உயரத்தில் கருப்பணன் இருக்கார் வெங்கமேட்டில். அப்போ எல்லா சோசியருமே அந்த லக்கணத்துக்கு 11ஆம் இடங்கிறது கும்பம், 10ஆம் இடங்கிறது மகரம். அப்போ 10ஆம் இடங்கிறது மகரம். அந்த மகரம் யாருங்க? தெற்கு பார்த்த கருப்பண்ணே, சனிக்கு அதிதேவதை கருப்பண்ணா வராரு. அதே நேரத்துக்கு கும்பம் என்னங்கிறது கும்பங்கிறது சனி பகவானோட வீடு. அதனுடைய வீடு மேற்கு பார்த்த வீடு. அப்போ வெங்கமேடு கருப்பணசாமி கோயில்னு சொல்லி மேற்கு பார்த்த கருப்பணை இருக்கார், ஒரு 30 அடி உயரத்தில். ஒன்றும் இல்லைங்க, அங்கே கார்த்திகை சார்னு ஒருத்தர் மணி அடிக்கிறார். ஆனால் 3 எலுமிச்சம்பழம் 3 சுருட்டு 3 சூடம் வாங்கிட்டு போய் அந்த கருப்பனுக்கு வழிபாடு வச்சிங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள இந்த தமிழ்நாட்டில் உள்ள சோசியர் எல்லாமே 4 காசு சம்பாதிக்கலாம், நல்ல முறையில் இருக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய கருத்துங்க. ஏன்னா அந்த வெங்கமேட்டு கருப்பணசாமியோட அதனுடைய பவர் அப்படி. அதாவது 11ஆம் இடங்கிறது பேங்க் பேலன்ஸு பேங்க் லாக்குன்னு சொல்லக்கூடியது. அந்த 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வெங்கமேட்டு கருப்பணசாமியை வழிபாடு வச்சோம்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. சரிங்க, ஒரு சாதகத்தை சொல்கிறேன், சாதகத்துக்கு பலன் எப்படி அப்படிங்கிறது. அது உதாரண சாதனம் கூட சொல்லணும்னு வச்சுங்களேன். அப்போ தனுசு லக்கணம், லக்கணாதிபதியும் சொல்லக்கூடாது குரு பகவான். தனுசு லக்கணம் லக்கணாதிபதியும் சொல்லக்கூடாது குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். 2ஆம் இடத்துக்கு போனால் என்ன, லக்கணாதிபதி 2க்கு போயிட்டாலே நீச்சம்னு சொல்லுவாங்களா? அப்போ 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். அந்த
தனுசு லக்கணத்துக்கு லக்கணாதிபதி 2ஆம் இடத்துல போய் அந்த குரு என்ன சாரம், செவ்வாய் சாரம், அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கார். அதே நேரத்துக்கு வந்து 2ஆம் இடத்துல வந்து ராகுபவன் இருக்கார். ராகு என்ன சாரம், அதை சூரிய சாரம். அப்போ லக்கணத்துக்கு 9 கூடைய சாரமாக இருக்கார். அந்த 9 கூடைய சூரியன் எங்கே இருக்கார், லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அதே நேரத்துக்கு தனுசு லக்கணத்துக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடாது சந்திரன், அந்த 8 கூடையும் சொல்லக்கூடாது லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்காரு. 11ஆம் இடத்துல உட்காந்து அந்த 11ஆம் அந்த 8 கூடையும் சொல்லக்கூடாது சந்திரன். அப்போ இவருக்கு லக்கணம் அப்படி சொல்லக்கூடாது தனுசு லக்கணம், லக்கணாதிபதி போய் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ஆனால் 2ஆம் இடத்துல வந்து ராகு இருக்குது. அதே நேரத்துக்கு லக்கணத்துக்கு 8 கூடையும் சொல்லக்கூடாது சந்திரன். 8ஆம் இடங்கிறது வந்து சந்திரன். அந்த சந்திரன் வந்து 11ஆம் இடத்துல உட்காந்து விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ இந்த லக்கணாதிபதி 2ஆம் இடத்துக்கு போய் ராகு சாரம் வாங்கியிருக்கு. அதே 4 கூடையும் சொல்லக்கூடாது குரு. அதுக்கு 11ஆம் இடத்துல உட்காந்தா வருமான தடை, ஆரம்பத்தில் கல்வி தடை, கல்வியிலே ஆரம்ப கல்வி 2ஆம் இடங்கிறது தனம் குடும்ப வாக்கு ஆரம்ப கல்வி, அந்த ஆரம்ப கல்வியை தடைபட்டு போயிடுச்சு அப்படி தான் சொல்லலாம். அந்த குரு என்ன சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னு கேட்டால் குரு வாங்கின சாரம் செவ்வாய், அவிட்ட நட்சத்திரம். அவிட்டங்கிறது எப்படி தனுசு லக்கணத்துக்கு 12க்கும் 5 கூடையும் செவ்வாய். அவன் போய் எங்கே இருக்கானுங்க, கடக லக்கணத்தில் போய் அதை செவ்வாய் வாங்கின சாரம் புதன் ஆயில நேரத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ இந்த தனுசு லக்கணத்துக்கு 5க்கும் 12 கூடையுமே கடகத்தில் போய் 8ஆம் இடத்துல போய் உட்காந்து ஆயில் நட்சத்திரம். அப்போ செவ்வாய் வந்து நீச்சத்தில் உட்காந்துருக்காரு. இப்போ இந்த சாதகருக்கு ஆரம்ப கல்வியே தடை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆரம்ப கல்வி தடையை வரும்போது அப்போ என்ன செய்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே படித்து பார்த்தாரு. இப்போ கல்வியில் தடைப்படம் காட்டி அவர் வேலை சம்பளத்துக்கு போகிற மாதிரி வந்தார். அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்துருச்சு. அதே மாதிரி 3ஆம் இடங்கிறது தகுதியும் வீரியும் சொல்லக்கூடியது. 3 கூடையும் யார் சொல்லுங்கள், சனி பகவான். 3ஆம் இடங்கிறது தவுள் தொடர் இன்டர்நெட்டு அப்படிங்கிற சொல்லக்கூடியது 3 கூடையுமே. அவர் எங்கே இருக்குது, தனுசு லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல உட்காந்து 9 கூடைய சாரம் வாங்கியிருக்காரு, சூரிய சாரம் வாங்கியிருக்காரு. அப்போ 3ஆம் இடம் தகுள் தொடர் சொல்லக்கூடியது 10ஆம் இடம். அவர் படிப்பு கல்வி சம்மந்தப்பட்டது தடைப்பட்டு போய் விட்டுருச்சு. இன்றைக்கி மொபைலு இன்டர்நெட் இந்த மாதிரியில் வந்து படித்த அளவுக்கு வச்சு ஒரு மொபைல் கடை வச்சு பொழைச்சிட்டு இருக்கார். இப்போ இந்த வருமானம் 10ஆம் இடங்கிறது சனி, இரும்பு சம்மந்தப்பட்டது. ஆனால் அதே பாருங்கள் அவங்க அப்பா சம்மந்தப்பட்டதில் இரும்பு கடை, இரும்பு வாங்குறது வியாபாரம் பண்ணுறதும் அதையும் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க அப்பா சொல்லுவார், எங்கள் பையன் வந்து ஒரு தடவை ஒரு வியாபாரம் பண்ணிட்டு போனான்னா அன்றைக்கி பொழுதுனைக்கு எனக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லுவார். ஏன்னா 3க்கு 4 கூடையும் 10ஆம் இடத்துல உட்காந்தாரு. சனி சூரிய சாரம் 9 கூடைய சாரம்னா 9ஆம் இடம் அப்பா சம்மந்தப்படுது. அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார், எங்கள் பையனை ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள், வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வியாபாரம் பார்த்துட்டு போட்டோம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லுவார். ஆனால் லக்கணத்துக்கு 3 கூடையும் வந்து 3 கூடையும் சனி போவான்னு அது வந்து 10ஆம் இடத்துல உட்காந்துருக்குது. அப்போ 3ஆம் இடங்கிறது தவுள் தொடர் இன்டர்நெட்டு அப்படி சொல்லக்கூடாது. அப்போ பாருங்கள் மொபைல் சம்மந்தப்பட்டது அதிகமான இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை எப்படி பண்ணுறாரு அப்படின்னா, நான் தான் அவர் படிப்பு கல்வி தடைப்பட்ட உடனே நான் தான் ஐடியா கொடுத்தேன், தம்பி நீ உங்களுக்கு படிப்பு வராது வேண்டாம் நீங்கள் இதை பாருங்கன்னு சொல்லி தான் இப்போ இரும்பு கடை சம்மந்தப்பட்டது பண்ணி குறைஞ்சபட்சம் 2-3 கோடி சம்பாரிச்சு நல்ல முறையில் இருக்காங்க. சரி, நல்ல முறையில் இருக்கிறாங்கன்னா லக்கணத்துக்கு 4 கூடையும் சொல்கிறது தாய் வண்டி வாகனம் வீடு மனையா. அப்போ 4 கூடை நீச்சமாக இருக்காரா, சொந்த வீடு கட்டியிருக்காங்க, 6 வீடு கட்டியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க போய் வாடகை விட்டுருக்காங்க. நான் தான் கட்டுங்க வாடகை வாங்க, ஆனால் நீங்கள் போய் வாடகை வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு சொல்லி போயிட்டு இருக்கிறாங்க. 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் புத்திரன் சொல்லக்கூடாது. அந்த 5 கூடை செவ்வாயாக இருக்கார். அந்த செவ்வாய் எங்கே இருக்கார், 8ஆம் இடத்துல போய் நீச்சம். பூர்வத்தில் நிலம் சம்மந்தப்பட்டது இருக்குது, கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி பிரச்சனை சிக்கலில் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்லுதுங்க சாதகம். அதையும் சொன்னேன், ஆமாங்க நாங்கள் பூர்வத்துட்டு வந்து இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூர்வத்துக்கு போக முடியுமா அப்படின்னு கேள்வி. பூர்வத்துக்கு போக முடியுமானா 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியாதிபதி 8ஆம் இடத்துல போய் கேதுவோடு போய் சேர்ந்துருக்கு. கேது என்ன நட்சத்திரத்தில் குரு சாரம். எனக்கு பூர்வத்தில் போக வேண்டிய அவசியம் இல்லைங்க, ஏதோ இப்போ விற்று ஒரு அமௌண்ட் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கணக்கில் தாங்க அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. தனுசு லக்கணத்துக்கு 6ஆம் இடங்கிறது வந்து சுக்கரன், 6 கூடி சொல்லக்கூடாது. அந்த சுக்கரன் வந்து 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காரு. அந்த சுக்கரன் என்ன சாரம், ராகு சாரம். ராகு பகவான் எங்கே இருக்காருங்க, லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல. ராகு வாங்கின சாரம் சூரிய சாரம். அப்போ அது 3ஆம் இடத்தை இயக்கும்போது 6ஆம் இடம் சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கடன் வாங்கி தான் தொழில் பண்ணி ரெடி பண்ணாங்க. இன்றைக்கி நல்ல முறையில் வந்து ஆனால் வீடு எல்லாமே இருக்குது, ஆனால் வாடகை விட்டு இவங்க வாடகை வீட்டில் இருக்கிறாங்க அப்படி சொல்கிறது கணக்கு. இந்த தம்பி வந்து லக்கணத்துக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடாது கலத்திரம். அப்போ கல்யாணம் சம்மந்தப்பட்டது அப்படி சொல்லுது. 7 கூடையும் புதனாக இருக்காருங்க. அந்த 7 கூடையும் சொல்லக்கூடாது புதன் பகவானாக இருக்குது. அது 10 அது அந்த 12ஆம் இடத்துக்கு போகும்போது மனைவி சம்மந்தப்பட்டது. இப்போ கேட்குறாங்க கேள்வி, ஏங்க நான் அந்த என் பையனுக்கு கல்யாணம் பண்ணலாமா, கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. 7 கூடையும் வந்து 12ஆம் இடத்துல உட்காந்து புதன் என்ன சாரம் வாங்கியிருக்கு, சனி சாரம் வாங்கியிருக்கு. சனி 2க்கும் 3 கூடையவே. 2ஆம் இடங்கிறது தனம் குடும்ப வாக்கு அதெல்லாம் பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ எந்த வகையிலையும் வந்து பொண்ணு பார்க்குறாங்க கிடைக்கல. அப்போ 2 கூடையும் சொல்லக்கூடாது. புதன் வந்து 12ஆம் இடத்துல உட்காந்து வேறு கேஸ்ட்டு வேறு சாதியில் தான் பொண்ணு வரணும் வந்துட்டுருக்கு, தன்னுடைய சாதியில் வரல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே நேரத்துக்கு பாருங்களேன், அதுவும் சொல்கிறாங்க, இப்போ வயசான பொண்ணாக வருதுங்க எங்கள் சாதியிலே, கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துக்கும் அது மாதிரி வந்துட்டு விவாரத்தானது வருது, கட்டலாமான்னு என்கிட்ட வந்து கேட்குறாங்க. இல்லை சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்,
வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல மனைவியாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. அப்போ இப்போ என்ன சொல்லுதுன்னா, சனி திசையில் சனி புத்தி ஓடிட்டுருக்குங்க. அப்போ சனி 2 கூடயுமே 10ஆம் இடத்துக்கு கொஞ்சம் வியாபாரத்தை மூவ்மெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வரனா உங்கள் சாதியிலே கிடைக்கும். ஏன்னா 2 கூடையும் சனி கொடுப்பான். ஆனால் அதே நேரத்துக்கு 7 கூடையும் புதன் யாருங்க 12க்கு போயிட்டான். புதன் வாங்கின சாரம் வந்து அந்த புதன் சனி சாரம் வாங்கினால கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். 8ஆம் இடம் சொல்லக்கூடாது அந்த சாதகருக்கு ஆயில் சம்மந்தப்பட்டு சொல்லக்கூடாதுங்க. அந்த 8 கூடி சொல்லக்கூடாது சந்திர பகவான் 11ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. விசாக நட்சத்திரம், அதாவது துலா ராசியில் விசாக நட்சத்திரம் அவர் 1ஆம் பாதத்தில் உட்காந்துருக்காரு. முருகனப்புடி அந்த 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டது. ஆயில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ வாழ்வ. அப்போ ஒரு தடவை வந்து ஆட்டு சம்மந்தப்பட்டது. ஏன்னா 8ஆம் இடம் ஆயில், அந்த 8 கூடை வந்து 11ஆம் இடத்துல விசாக நட்சத்திரம் உட்காந்துருக்காரு. அங்கே கேதுவும் உட்காந்துருக்காரு. அந்த 8ஆம் இடத்துல வந்து செவ்வாய் நீச்சம். ஹார்ட்டில் கொஞ்சம் அடப்பு வந்து அதை சம்மந்தப்பட்டதை ஹாஸ்பிட்டலில் கோயம்புத்தூரில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. கவலைப்பட வேண்டாங்க. அப்போ அந்த விசாக நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது உட்காரும்போது அது முருகனோட நட்சத்திரம். முருகனுக்கு ஒரு வேண்டுதல் வச்சுங்க, நல்லா போயிரும்னு சொன்னேன். ஆனால் அதே நேரத்துக்கு வந்து இன்னொன்றுங்க, ஹார்ட்டில் வந்து அடப்பு சம்மந்தப்பட்டது இருந்து அதனால் வந்து கோவை மெடிக்கல் தான் பார்த்தாங்க. அந்த ஹார்ட்டில் ரத்தம் கணியுதுங்க, அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அப்படின்னு தான் வந்து விளக்க சொன்னாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து மாத்திரை மருந்து எல்லாம் மாத்திரையெல்லாம் கொடுத்துருந்தாங்க. வந்து என்கிட்ட கேட்டாங்க, ஐயா இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி. அப்போ தான் சொன்னேன், இந்த வெங்கமேட்டில் கருப்பணசாமி இருக்காரா, இந்த பையனுக்கு 3 கூடையவன் அவன் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ அதாவது மகர ராசி அதிபதி சனி, அவருக்கு அதிதேவதை கற்பனை, தெற்கு பார்த்த கற்பனை, அந்த வீடு தெற்கு பார்த்த வீடு. அதே நேரத்துக்கு வந்து கும்பத்துக்கு அதிபதி சனி, அது என்னன்னா மேற்கு பார்த்த கற்பனை. அப்போ வெங்கமேடு புளியாமரம் சாப்பிட்றது 1 கிலோமீட்டர் போனால் வெங்கமேட்டில் 30 அடி யோதில் கற்பனை இருக்கார். அது ஒன்றும் வேணாங்க, 3 எலுமிச்சம்பழம் 3 சுருட்டு சூடாக வாங்கிட்டு வந்து வழிபாடு வச்சுட்டு, இந்த ஆட்டு சம்மந்தப்பட்டது எந்த தொந்தரவு இருக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்னு செய்யலாம் வேண்டிக்கிட்டுன்னு சொன்ன பின்னாடி வேண்டிக்கிட்டாங்க. அடுத்து மாத்திரை மருந்து சாப்பிட்டு போனப்போ அந்த ஹார்ட்டில் இருக்கிற ரத்தம்லாம் நின்றுச்சு, நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த கொடுத்த முன்னாடி அப்போது நல்லா ஊரெல்லாம் அழைச்சி கடா வெட்டி முறையாக பண்ணி செஞ்சாங்க. இப்போ இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா, அந்த தம்பிக்கு வரன் வந்துருச்சு. அவங்க சாதியிலே வயசானா வரன் கிடச்சிருக்கு. அப்போ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐயா என்ன மாதம் முகூர்த்தம் குறிச்சிக்கலாம்னு இப்போ கேட்குறாங்க. நான் தை மாதம் குறிச்சிக்கலாங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கிறேங்க. என்னங்க இது ஒரு சாதகம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து லக்கணம் சொல்லக்கூடாது வந்து எப்படின்னாங்க, மீன லக்கணம் லக்கணாதிபதினு சொல்லக்கூடாது குரு 8க்கு போயிட்டார். எப்படிங்க, துலா லக்கணத்தில் போய் துலா ராசியில் உட்காந்து குருசாரம் விசாக நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். லக்கணாதிபதி குரு 8ல் போய் 8ல் என்னென்னா விசாக நட்சத்திரத்தில் சொந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 8ஆம் இடத்துல போனாலும் நல்ல மனுஷன்தான், அவர் நாயன் நேர்மையாகவே பேசுகிறாரு. ஏன்னா ஒரு தடவை இப்போ வியாபாரமே பண்ணாலும் சரி, நியாயமாக பேசி வியாபாரமும் பண்ண முடியல, வீட்டுக்கு வருமானம் கொண்டு வர முடியல. அவங்க மனைவி இப்படி தான் என்னங்க இப்படியே இருக்காரு, எப்படிங்க பிள்ளை குட்டி நான் காப்பாற்றுறது அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து 8க்கு போயிட்டாரா. குரு நல்ல மனுஷன்தான், நல்ல உள்ளம்தான், தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கார், பிடிவாத குணத்தில் வாழ்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடங்கிறது தனம் குடும்ப வாக்கு மேசமாக வருதுங்களா. அந்த 2 கூடயும் சொல்லக்கூடாது. மீன லக்கணத்துக்கு 2ஆம் இடம் மேசம் செவ்வாய், அவர் போய் 5ஆம் இடத்துல போய் நீச்சம். 5ஆம் இடத்துல போய் என்ன உட்காந்துருக்காரு, செவ்வாய் போய் புதன் சாரம் ஆயிலி நட்சத்திரம் உட்காந்துருக்காரு. அப்போ பூர்வ புண்ணியாதி சம்மந்தப்பட்டது எதை அதுலேயும் விட்டு வெளியே வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் ஓடி இருக்குது. 3ஆம் இடங்கிறது தகுதியும் வீரியம் சொல்லக்கூடாது. 3 கூடையும் சொல்லக்கூடாது. மீன லக்கணத்துக்கு 3ஆம் இடம் சுக்கரன் எங்கே போய் உட்காந்துருக்காருங்க, மீன லக்கணத்துக்கு 3 கூடையும் சுக்கரன் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காரு. அவர் சுக்கரை வாங்கின சார் ராகு சாரம், ராகுவும் அங்கே 8ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. பாருங்கள், அந்த மீன லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல வந்து சூரியன் புதன் குரு சுக்கிரன் ராகு எத்தனை பேர் உட்காந்து அந்த மனுஷன் வந்து நாயன் நேர்மை இப்படி தான் பேசுகிறாரு ஒழிஞ்சு அது குடும்பத்துக்கு ஒரு வருமானத்தை கொடுத்து ஒரு நல்ல முறையில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை. எதை எடுத்தாலும் நாயன் நேர்மையை பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடாது. 5 கூட சொல்லக்கூடாது சந்திர பவனாக இருக்கார். அவர் போய் 9ஆம் இடத்துல உட்காந்து சந்திரன் என்ன சாரம் சனிசாரம். சனி யாருங்க, இந்த லக்கணத்துக்கு வந்து 12க்கும் 11 கூட. அப்போ 12க்கும் 11 கூட சொல்லக்கூடாது சனி பவனாக இருக்கார். அந்த சனி பவன் சொல்லக்கூடாது எப்படின்னா எந்த வகையிலையுமே ஒத்து வர மாட்டேதுங்க. 12ஆம் இடம் விரயம் 4, அதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு வியாபாரம் பண்ணியோ ஓரளவுக்கு பொழப்பு நடத்தியோ வருமானம் கொண்டு வந்தாலும் அது சம்மந்தம் இல்லாமல் விரயமாகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க மனைவி வந்து என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. 6ஆம் இடங்கிறது நோய் கடன் எதிரி. அந்த 6 கூடையும் சொல்லக்கூடாது சிம்மமாக இருக்குது. அந்த 6 கூடையும் 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். 6ஆம் இடம் ஒரு இடத்துக்கு சம்பளத்துக்கே போனாலும் சரிங்க, உருப்படியாக ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்குறது இல்லை, அவர் ரிஸ்க்கு தான் வராரு, அவர் ரிஸ்க்கு தான் போகிறாரு, அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. 7 கூடையும் சொல்லக்கூடாது மனைவி. என்னங்க, மீன லக்கணத்துக்கு 7ஆம் இடம் புதன், அந்த 7 கூடிய மனைவி 8ஆம் இடத்துல போய் வந்து புதன் என்ன சாரம் செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கு. அதுக்கு மேலே அந்த அம்மா வேறு பிரச்சனை வேறையாக பேசுது. அப்போ இந்த ஒரு சாதகத்தை எடுத்தாலே எவ்வளோ பிரச்சனை இருக்குது பாருங்கள். மீன லக்கணத்துக்கு 8ஆம் இடம் சரிங்க சார், வாழ்க. சரிங்க ஐயா, இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி, வாழ்க வளமுடன். மணிவேல் ஐயாவுக்கு
இந்த அகத்தியர் குழு சார்பில் மிக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். அவங்க ரொம்ப அருமையாக பேசுனாங்க, ரொம்ப ஆர்வம் அவங்களுக்கு, சரிங்களா, நிறைய விஷயத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக. ஆனால் இதுக்கு போதுமான நேரம் இல்லைங்க, அவ்வளோதான். இதுதான் பிரச்சனைங்க. எல்லா சோசியருமே அவங்களுக்கு ரொம்ப அழகாக பேசணுங்கிற ஆர்வம் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் போதுமான நேரம் கிடைக்கிறதில்ல. அதனால் அவங்க ஜொலிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்றைக்கா ஒரு பிரபஞ்சம் என்றைக்கு கொடுக்குதோ அன்றைக்கி கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அதான் என்னுடைய கருத்து. சரிங்களா?